Hi, hello and welcome back to my channel, Saika's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் முன்னதாகவே சொல்லிட்டேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு வாசனை வந்தாலே போதும். இந்த டம்ளரால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரால் ஒரு 3.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு குழைய வெந்திருக்கு. இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஓரளவு நல்லா மசிச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட சின்ன டம்ளரால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ எந்த டம்ளரால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவு வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை கரைசலுக்கு வந்து எந்த பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு வெள்ளத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் அளவு வெள்ளை கரைசல் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டாலோ இல்லை குறைச்சா தேவைப்பட்டாலோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதே டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்ன பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் உடச்சி வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காயை நல்லா இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பல்லு பண்ணி போட்டாலும் சரி இல்லை துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே மிக்ஸில் 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இதை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணாலுமே நல்லா கமன்னு சூப்பராக ஒரு வாசனை வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் வெல்லம் போட்டிருக்கிறதுக்கும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா நல்லா கமன்னு தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுற மாதிரியான பாசிப்பருப்பு பாயசம், திகட்டாத தித்திப்பான பாயசப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்தானது கூட, வயிறு புண்ணு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த பண்டிகை கால சிறப்பு உணவுகள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து என் பட்டனில் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.